வணக்கம். லாஸ்ட் வீடியோல டேபிள் டாக் யூஸ் பண்ணி ஒரு டேபிள் கிரியேட் பண்ண என்னென்ன டாக்ஸ்லாம் இருக்கணும்ன்றத பார்த்தோம். இந்த வீடியோல அதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்ன்றத பார்ப்போம். நான் லாஸ்ட் வீடியோல எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணனோ அதே இடத்துல இருந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்றேன். நம்ம லாஸ்ட் வீடியோல நம்மளோட வெப்சைட்ல நம்ம ஒரே ஒரு ஹெட்டிங் மட்டும் தான் கொடுத்திருந்தோம். ஸோ இப்போ நம்ம டேபிள் எப்படி கிரியேட் பண்ணலான்றத பார்ப்போம். அதுக்கு இந்த ஹெட்டிங் டாக் கீழே நம்ம பிரேக் டாக் கொடுத்துப்போம். நமக்கு சம் ஸ்பேஸ் கிரியேட் பண்றதுக்காக. ஸோ நமக்கு எவ்வளவு தேவையோ நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு டேபிள் கிரியேட் பண்ண டேபிள் ஓபனிங் டாக், டேபிள் க்ளோசிங் டாக் கொடுத்துக்கலாம். சோ இப்போ நம்ம கிரியேட் பண்றது ஒரு டேபிளா நமக்கு கிரியேட் ஆகும். சோ டேபிள் ரோஸ் அண்ட் காலம்ஸ் சேர்ந்து தான் ஒரு டேபிளா நமக்கு கிரியேட் ஆகுது. சோ அதனால முதல்ல ரோ கிரியேட் பண்ண ரோ டாக் நம்ம கொடுத்துக்கலாம். ஓபனிங் டாக் அண்ட் க்ளோசிங் டாக் கொடுத்துப்போம். இப்போ நமக்கு ஒரு ரோ கிரியேட் ஆயிடுச்சு. இதுல நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் டேட்டா. சோ நம்ம டேட்டா டாக் ஓபன் பண்ணோம். டேட்டா டாக் ஓபனிங் டாக் அண்ட் க்ளோசிங் டாக் கொடுத்துப்போம். சோ இதுல நான் டேஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். சோ இப்போ நம்மளோட டேபிள்ல நமக்கு ஒரு ரோ கிரியேட் ஆயிருக்கும். இப்போ அதை போய் நம்மளோட வெப்சைட்ல நம்ம பார்க்கலாம். ஃபைல போய் சேவ் பண்ணிட்டு நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப்சைட்டை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். சோ இந்த இடத்துல நமக்கு டேஸ் அப்படின்னு டிஸ்ப்ளே ஆகுது. சோ ஒரு ரோ மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதனால நமக்கு ஒரு ரோ கிரியேட் ஆகுது. நம்ம எத்தனை டேட்டாஸ் ஒரு ரோல கொடுக்குறோமோ அதை பொறுத்து நமக்கு காலம் கிரியேட் ஆகும். நான் ஒரே ஒரு டேட்டா தான் கொடுத்துருக்கேன். அதனால எனக்கு ஒரே ஒரு காலம் தான் அங்க கிரியேட் ஆயிருக்கு. சோ நம்மளோட வெப்சைட்ல நம்ம இப்படி பார்த்தா நமக்கு டிஸ்ப்ளே ஆகாது. அதனால பார்டர் என்ற ஒரு ஆட்ரிபியூட் நான் யூஸ் பண்றேன். த்ரீன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ ஃபைலை போய் சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பார்டர் நான் 3 கொடுத்ததுனால எனக்கு இந்த டேஸ் பார்டர் கிரியேட் ஆயிருக்கு. இங்க ஒரே ஒரு டேட்டா மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அதனால இந்த ஒரே ஒரு செல்லுக்கு மட்டும் எனக்கு பார்டர் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இந்த 3 எடுத்துட்டு நான் 1னே கொடுத்துடுறேன். நம்ம ஒரே ஒரு டேட்டா கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ இதை காப்பி பண்ணி நம்ம 2-3 டேட்டா கிரியேட் பண்ணிக்கலாம். நான் ஒரு டைம் டேபிள் தான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ அதனால டைமிங் நான் கொடுத்துக்கிறேன் 10 to 11, 11 to 12, 12 to 1. கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப்சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஒரு ரோல நம்ம 4 டேட்டா கிரியேட் பண்ணிருக்கோம் நம்மளோட HTML டாக்குமெண்ட்ல. அதை சேவ் பண்ணி நம்மளோட வெப்சைட்ல போய் பார்த்தா நமக்கு இந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆகும். ஒரு ரோ 4 டேட்டா நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த 4 டேட்டா கிரியேட் பண்ணதுனால 4 காலமா நமக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நம்ம எத்தனை காலம்ஸ் நமக்கு தேவையோ அத்தனை டேட்டாஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ டேட்டா யூஸ் பண்ணி நம்ம காலம் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு அடுத்த ரோ நான் கொடுக்கணும். ஸோ திரும்பவும் ரோ டேகோட ஓப்பனிங் டேக் அண்ட் க்ளோசிங் டேக் நான் கொடுத்துக்கிறேன். இதுல நான் டேட்டா டைப் பண்றேன். TD அப்படின்னு ஓப்பனிங் டேக் அண்ட் க்ளோசிங் டேக் கொடுக்கணும். இதுதான் டேட்டாவோட சிம்பிள். ஸோ இதுல நான் மண்டே அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப்சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல மட்டும் நான் மண்டே கொடுத்துருக்கேன். அதனால எனக்கு இங்க மட்டும் டிஸ்ப்ளே ஆயிருக்கு. மீதி 3 பாக்ஸும் எனக்கு டிஸ்ப்ளே ஆகல. அந்த 3 பாக்ஸ்லயும் நான் எந்த கண்டென்ட்டும் கொடுக்க போறது இல்ல. வெறும் ஆனா எனக்கு அங்க 3 செல் கிரியேட் ஆகும். நான் வேல்யூஸ் கொடுக்கறதுக்காக எனக்கு அந்த 3 செல் தேவைப்படுது. ஸோ அதனால வெறும் டேட்டா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் மட்டும் நம்ம கொடுத்து வச்சுக்கலாம்.
சோ நம்ம பாருங்க நம்ம எத்தனை டேட்டா வந்து blank-ஆ கொடுக்குறோமோ அத்தனை காலம்ஸ் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். நான் இப்ப ஃபைல போய் சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப்சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு 3 blank செல் வந்து கிரியேட் ஆயிருக்கு. செல்லும் சொல்லலாம், டேட்டானும் சொல்லலாம். இப்போ அடுத்து நான் இன்னொரு ரோ வந்து கிரியேட் பண்றேன். இந்த மண்டே ரோ வந்து நான் எப்படி கிரியேட் பண்ணணும் அதே மாதிரி தான் இதுக்கு அடுத்து வர ரோஸ்லாம் நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ இந்த டேபிள் ரோவை நான் அப்படியே காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். 3 டைம்ஸ் வந்து எனக்கு தேவை. ஸோ நான் 3 டைம்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்த மண்டே ரோ வந்து இங்க இருக்கு. அடுத்ததுல வந்து நான் மண்டே எடுத்துட்டு டியூஸ்டேன்னு கொடுத்துக்கிறேன். அடுத்தது திரும்பவும் மண்டே எரேஸ் பண்ணிட்டு வெட்னஸ்டேன்னு டைப் பண்ணிக்கிறேன். அடுத்து தேர்ஸ்டேன்னு கொடுத்துக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு ரோ கிரியேட் பண்ணி அதுல ஃப்ரைடே நம்ம கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி டேபிள் ரோ கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அடுத்த லைன்ல கிரியேட் ஆகும். நம்ம இங்க பிரேக் வந்து கொடுக்க தேவையில்ல இது ரெண்டுத்துக்கும் நடுவுல. இப்போ ஃப்ரைடேன்னு கொடுத்துப்போம். பாருங்க மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடேன்னு ஒரே ஒரு டேட்டா மட்டும்தான் வந்து நான் கொடுத்துருக்கேன். மீதி 3 டேட்டாவை நான் blank-ஆ விட்டுருக்கேன். இப்போ ஃபைல போய் சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப்சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ எனக்கு இப்படிதான் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி டேபிள் ரோ, டேபிள் டேட்டா யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ண முடியும். நம்ம வெப்சைட்ல இப்போ நமக்கு ஏதாச்சும் ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணணும். 2 rows 4 columns இல்ல 2 columns 4 rows இந்த மாதிரி நம்ம வெப்சைட்ல ஏதாச்சும் டேபிள் வந்து நம்ம கொடுக்கணும்னா நம்ம வெப்சைட்டை பத்தி அப்ப இந்த டேபிள் டேக் யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். இப்படிதான் வந்து சிம்பிளா நம்ம டேபிள் கிரியேட் பண்றது. இந்த டேட்டாஸும் நம்ம கொடுக்கலாம். ஸோ நான் இப்ப ஏதாச்சும் ஒரு பீரியடுக்கு வந்து டேட்டா கொடுக்குறேன். மண்டே ரோ இருக்குல்ல, இந்த ரோல வந்து நான் டேட்டா கொடுக்குறேன். 10 to 11 டைம்க்கு நான் மேக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். அடுத்து சயின்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அடுத்து இங்கிலீஷ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப்சைட்டை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ மேக்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ்னு இங்க நமக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு நம்ம ஸ்டைல்ஸும் வந்து அப்ளை பண்ணலாம். அது எப்படின்றத பார்ப்போம். நம்மளோட வெப்சைட்ல இந்த ரோ ஃபுல்லா வந்து நமக்கு ஒரே கலர்ல டிஸ்பிளே ஆகும்னா நம்ம டேபிள் ரோல போய் ஸ்டைல் அப்ளை பண்ணலாம். இல்ல ஒவ்வொரு டேட்டாக்கும் ஒரு கலர் தேவைன்னா நம்ம அப்படியும் ஸ்டைல் அப்ளை பண்ணலாம். ஸோ அதை இப்போ எப்படி பண்ணலான்றத பார்ப்போம். நோட்பேட்ல போய் நான் முதல்ல இருக்கக்கூடிய ரோல டேஸ் அண்ட் டைமிங் இருக்கு. இதுல எனக்கு ரோ ஃபுல்லா வந்து ஒரே கலர் பேக்ரவுண்ட் கலர் தேவை. பிளஸ் கலரிங்கும் வந்து டெக்ஸ்டோட கலரிங்கும் வந்து எனக்கு சேமா தேவை. ஸோ அதனால டேபிள் ரோல போய் நான் ஸ்டைல்ன்ற ஆட்ரிபியூட் கொடுத்து இல்ல பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் டைப் பண்றேன். எனக்கு எல்லோல டிஸ்பிளே ஆகணும். டெக்ஸ்டோட கலர் வந்து ரெட்ல டிஸ்பிளே ஆகணும். கொடுத்துட்டு நான் ஃபைலை சேவ் பண்றேன். நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப்சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ரோ வந்து எனக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து எல்லோவாகவும் டெக்ஸ்டோட கலர் வந்து ரெட்டாகவும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுவே நம்ம ஒவ்வொரு டேட்டாக்கும் கலர் வந்து சேஞ்ச் பண்றது எப்படின்றது பார்ப்போம். இப்போ அடுத்த ரோ வந்து நான் எடுத்துக்கிறேன். இல்ல ஃபர்ஸ்ட் மண்டே, அப்புறம் அந்த ப்ரீட்ஸ்க்கு மேக்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ்னு சப்ஜெக்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன். எனக்கு ஒவ்வொரு டேட்டாவும் ஒரு கலர் வேணும்ன்றதுனால நான் ஒவ்வொரு டேட்டாலையும் போய் ஸ்டைல் அப்ளை பண்றேன். பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு கிரீன் கலர் வேணும். கொடுத்துட்டு டெக்ஸ்டோட கலர் வந்து ஒயிட்ல டிஸ்பிளே ஆகணும். அதே மாதிரி அடுத்த டேட்டால நம்ம மேக்ஸிங் கொடுத்துருக்கோம். இதுக்கும் நம்ம ஸ்டைல் வந்து தனியா அப்ளை பண்ணலாம். அதே பேக்ரவுண்ட் கலர் நம்ம கொடுப்போம். பட் கலர் வந்து ரெட் கொடுத்துட்டு டெக்ஸ்டோட கலர் வந்து ஒயிட்னே வச்சுப்போம். இத காப்பி பண்ணி நம்ம அடுத்து இருக்க 2 டேட்டாலையும் வந்து பேஸ்ட் பண்ணிப்போம்.
கலரிங் மட்டும் சேஞ்ச் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கிரீன் கொடுத்து அடுத்து ரெட் கொடுத்துருக்கேன். திரும்பவும் நம்ம கிரீன் கொடுக்கலாம். இப்போ இந்த ஒவ்வொரு டேட்டாவுக்கும் வந்து நான் ஒரு ஸ்டைல் வந்து அப்ளை பண்ணிருக்கேன். இப்போ ஃபைலை போய் சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப்சைட்டை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு டேட்டாக்கும் வந்து ஒரு கலர் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. நம்ம டெக்ஸ்டோட கலர் வந்து சேமா ஒயிட் கலர் கொடுத்ததுனால நமக்கு டெக்ஸ்டோட கலர் ஒயிட் கலர்ல டிஸ்பிளே ஆகுது. இப்போ இந்த டேபிளை பொறுத்த வரைக்கும் இந்த டேஸ் இந்த டைமிங் தான் வந்து ஹெட்டிங். ஸோ ஹெட்டிங் டேக் வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஹெட்டிங் கொடுக்கணும். ஆனா நம்ம டேட்டா டேக் யூஸ் பண்ணியே நம்ம இந்த ஹெட்டிங்ஸை கொடுத்துருக்கோம். ஸோ அதனால நான் ஹெட்டிங் டேக் கொடுக்க இந்த டேட்டா டேகை எரேஸ் பண்றேன். டேட்டா டேக்ல வந்து டிடி நம்ம மென்ஷன் பண்ணுவோம், அதே தான். ஆனா ஹெட்டிங் டேக்ல டிஹெச்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ நான் எல்லாத்துக்குமே வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் வந்து டிஹெச்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டிஹெச்னா ஹெட்டிங் ஓப்பனிங் டேக் அண்ட் க்ளோசிங் டேக்னு அர்த்தம். இந்த டேகை நம்ம கொடுத்தா நம்மளோட டேபிள்ல வந்து நம்ம ஹெட்டிங் கொடுக்குறோம்னு ப்ரௌசர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த ஹெட்டிங் டேகை நம்ம எந்த இடத்துலலாம் கொடுக்குறோமோ அந்த டெக்ஸ்ட் வந்து நமக்கு டிஃபால்ட்டாவே போல்டா டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நான் கொடுத்துட்டேன். ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப்சைட்டை வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ இந்த டேஸ் டைமிங்லாம் வந்து எனக்கு போல்டா டிஸ்பிளே ஆகுது. இதுக்கு முன்னாடி எனக்கு நார்மல் டெக்ஸ்டா இருந்துச்சு. ஸோ இப்போ நான் ஹெட்டிங் டேக் கொடுத்தோடனே இந்த டெக்ஸ்ட் எல்லாமே வந்து எனக்கு போல்டா டிஸ்பிளே ஆகுது. இது இல்லாம இதுல இன்னொரு ஸ்டைல்ஸும் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். டெக்ஸ்ட் அலைன். நான் சென்டர்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப்சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ எல்லாமே எனக்கு வந்து சென்டர்ல டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இந்த டேஸ் பார்த்தா நமக்கு தெரியும், மற்றது எல்லாமே வந்து கரெக்டா அந்த ஸ்பேனோட லென்த்துக்கு இருக்கிறதுனால நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஆனா இந்த டேஸ் வந்து நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெரியும் இந்த சென்டர்ல டிஸ்பிளே ஆயிருக்குன்னு. இதுவே இந்த இடத்துல நம்ம லெஃப்ட்னு கொடுப்போம். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப்சைட்டை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தா தெரியும் ஆட்டோமேட்டிக்கா இது லெஃப்ட் சைட்ல நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த ரோல இருக்கக்கூடிய டெக்ஸ்டோட அலைன் வந்து நமக்கு லெஃப்ட் சைட் தான் இருக்கும். நம்ம என்ன டெக்ஸ்ட் டைப் பண்ணாலும் அது லெஃப்ட் சைட்ல இருந்தா நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அகைன் வந்து நான் சென்டர்னே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபைலை சேவ் பண்ணிட்டு நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப்சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இது எனக்கு சென்டர்ல டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இப்படிதான் வந்து நம்ம சிம்பிளா ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணலாம். இந்த டேபிள் வரல நம்ம கொடுக்கக்கூடிய டேக்ஸ் வந்து நம்ம கரெக்டா கொடுக்கணும். அப்பதான் நம்ம வெப்சைட்ல வந்து நமக்கு ஒரு டேபிளா கிரியேட் ஆகும். இன்னைக்கு நம்ம எப்படி நம்மளோட வெப்சைட்ல டேபிள் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். அதுல எப்படி ஸ்டைல்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம்ன்றதையும் பார்த்தோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல இந்த டேபிள் இன்னும் என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ்லாம் இருக்குன்றத பார்ப்போம். Thank you.